அதே மாதிரி சதுர்பாதம், நாகவம், கிம்சுக்குளம் கபடி கரணத்துக்கு உண்டான கணக்கு தான். அதுல பெருசா சிறப்பா சொல்றதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. நாகவம், கிம்சுக்குளம் சதுர்பாத கரணத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய உன்னத நிலைமையை அடைவார்கள். சதுர்பாத கரணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து கடைசி காலகட்டத்தில் வறுமை அல்லது உறவினர்களாலும் உயர்ந்த நிலையில் இருந்து கடைசி காலகட்டத்தில் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு உற்றார் உறவினரால் புறக்கணிக்கப்படுவார்கள். உதாரணத்திற்கு முதியோர் இல்லம். யாராவது நீங்க ஆய்வு பண்ணோம்னா முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு 10 பேர் ஜாதகத்தை வாங்குங்க. அதுல 7 பேத்துக்கு சதுர்பாதம். நான் என் குழந்தைய இப்படி பெற்றேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி படிக்க வச்சேன், ஃபாரினுக்கு போக வச்சேன், சொத்து சோகம்லாம் சேர்த்து வச்சேன்னு பழைய புராணங்களை பாடிக்கிட்டு இருப்பாங்க. எழுதியாச்சுன்னா ஓகே சொல்லுங்க. அடுத்து நாகவம். எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் கடைசியில் தோல்வியுறுபவர்கள் நாகவத்தில் பிறந்தவர்கள். எடுக்கின்ற காரியங்கள் கடைசியில் தோல்வியில் முடிபவர்கள் நாகவம். கிம் சுக்ல கரணம். அடுத்து இந்த கிம் சுக்ல கரணம் தன்வந்தி இருக்கிறதுனால மருத்துவம், அதாவது நோயாளிகள் குளிப்பதற்கு, நோய் தன்மையை குறைப்பதற்கு மருந்து சாப்பிடலாம். நோயாளிகள் வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு 1 மாசம் 2 மாசம் ஆஸ்பத்திரி இருந்து படுக்கிறவங்க குளிக்கலாம். தீராத வியாதிகளை தீர்ப்பதற்கு மருந்து உண்ணலாம். சித்த மருத்துவம், ஹோமியாதிபதி, அது மாதிரி என்ன கேட்டீங்கன்னா சித்தா, ஹோமியா, இது ஆயுர்வேதிக், இந்த மருந்துகள் தயார் பண்ணுவதற்கு உண்டான உகந்த காரணம். ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி மருந்து தயார் பண்ணுவதற்கு உண்டான சிறந்த காரணம். அதுபோக தொடர் வியாதிகள் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது வகையில மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நரம்புக்கு சாப்பிடுவாங்க, தோலுக்கு சாப்பிடுவாங்க. தொடர் வியாதிகளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தலைவலி வரும், இல்லாட்டா பாத்தீங்கன்னா கை கால் வலி வரும், இல்லாட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இல்லாட்டா பாத்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வரும். இப்படி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு மாத்தி ஏதோ ஒரு நோய் அந்த நோய் மூலியமாக தொடர் வாழ்க்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆகையினால் இந்த சகுனி, சதுர்பாதம், நாகவம், கிம்சுக்குளம் இந்த கரணங்கள் அவ்வளவு சிறப்பான கரணங்கள் அல்ல. இந்த கரணங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பான காலகட்டங்களில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 4 கரணங்களும் தேய்பிரை சதுர்த்தசி திதியும் அமாவாசை திதிகளையும் வரக்கூடிய கரணங்கள் என்பதை மிக மிக முக்கியமாக நுட்பமான விஷயம் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. சதுர்பாத கரணமாக இருந்தால் யோகி குருவாக இருக்கணும். நாகவ கரணமாக இருந்தால் யோகி ராகுவா இருக்கணும். கிம்சுகுல கரணமாக இருந்தால் யோகி கேதுவாக இருந்தால் இது நெகட்டிவா மாறாது, பிளஸ்ஸா மாறும். இது பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேத்துக்கு யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் நிகழக்கூடிய அற்புதமான நிகழ்வு. இருந்தாலும் இதுதான் கணக்கு.